வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். அரசாங்க ஆதரவோடு நடத்தப்பட்ட கால்பந்து போட்டி பள்ளிகளின் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும். டத்தோ சிவனேசன் வலியுறுத்த 30,000 வெள்ளி மானியம். பேரா மாநில அரசாங்க ஆதரவோடு நடத்தப்பட்ட தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான மாநில அளவிலான கால்பந்து போட்டிகள் பள்ளிகளின் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் என பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசன் கேட்டுக்கொண்டார். இன்ட்ராமுலியா ஸ்டேடியம் நடைபெறும். அங்கே வந்துட்டு தலைமை ஆசிரியர் வருவாங்க, அவங்க நிகழ்ச்சி செய்கிறாங்கன்ட்டு. எந்த ஒரு விண்ணப்பமும் முறையான விண்ணப்பம் தகுதி பெற்ற பள்ளிக்கு அந்த பண உதவி நிச்சயமாக வழங்கப்படுது மாநில அரசாங்கத்தால். ஆக இவர்களெல்லாம் நான் வந்துட்டு பங்காராக்கிட்ட பேசுவேன். எந்தெந்த தலைமை ஆசிரியர் வரல, பங்காரா வந்து கடிதம் அனுப்புவார். அப்போ நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். என்னோட தொகுதியிலேயே 4 பள்ளி இருக்குங்க. துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி, பீடோ தான் தோட்ட தமிழ் பள்ளி, பிகாம் தமிழ் பள்ளி, லடாங் பிகாம் தமிழ் பள்ளி, சுங்காய் தமிழ் பள்ளி. இந்த 4 பள்ளிக்கும் கேட்குற நிதி அனைத்தும் வழங்கப்படுது. ஒவ்வொரு பள்ளியும் ஒரு வருஷத்துக்கு 6 நிகழ்ச்சிகள் செய்கிறாங்க. முக்கியமான நிகழ்ச்சி வளர்த்தமிழ் விழா, போட்டி, அப்புறம் பரிசளிப்பு விழா, அந்த மாதிரி 4 நிகழ்ச்சிக்கும் நான் நிதி வழங்குறேன். இப்போட்டி தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. மாநில அளவிலான கால்பந்து போட்டிகள் இவ்வாண்டு 20 விழுக்காட்டிற்கும் குறைவான பள்ளிகள் மட்டுமே பங்கேற்றிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும் இதுகுறித்து மாநில கல்வித்துறை இயக்குநரோடு கலந்துரையாடி சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் விளக்கம் கேட்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதுவும் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 40% நான் பார்க்குறோம். ஆனால் இது வந்துட்டு என்னால் நம்ப முடியல. நிதி வந்து அரசாங்கம் கொடுக்குது. அவர்களுக்கு வந்து முதல் பரிசு வந்து 800 ரிங்கேட் ஒரு மெடல். நாயிப் ஜோஹான் வந்துட்டு 500 ரிங்கேட்டு, அப்புறம் 18 மெடல். 3வது பரிசு வந்து 300 ரிங்கேட் 18 மெடல். 4வது பரிசு வந்து 200 ரிங்கேட் 18 மெடல். பிறகு வந்து பெண்கள் கேட்டகரியில் ஜோஹானுக்கு வந்து 500 ரிங்கேட் 18 மெடல். நாயிப் ஜோஹான் வந்து 300 ரிங்கேட் 18 மெடல். அதே மாதிரி 3வது வந்தவர்களுக்கு வந்து RM 200 ரிங்கேட் 18 மெடல். 4வது வந்தவர்களும் RM 100 ரிங்கேட் 18 மெடல். ஈப்போவில் உள்ள ஈப்போ பாடாங்கில் 18வது ஆண்டாக மாநில அளவிலான போட்டியை தொடக்கி வைத்த பின்னர் உரையாற்றிய போது அவர் மாநிலத்தில் மொத்தம் 134 தமிழ் பள்ளிகள் உள்ள வேளையில் இவ்வாண்டு 28 அணிகள் மட்டுமே போட்டிகள் பங்கேற்றுள்ளதாக தெரிவித்தார். பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் இடங்களில் 2 பள்ளிகள் இணைந்து ஒரு அணியாக பங்கேற்பது வழக்கமான நடைமுறையாக இருந்தாலும் இவ்வாண்டின் பங்கேற்பு எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பது கவலைக்குரியது என அவர் குறிப்பிட்டார். இதற்காக மாநில அரசு 2023ஆம் ஆண்டு 30,000 ரிங்கெட், 2024ஆம் ஆண்டு 38,000 ரிங்கெட், 2025ஆம் ஆண்டு 50,000 ரிங்கெட் மற்றும் இவ்வாண்டு 30,000 ரிங்கெட் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் கூறினார். பேராக் மாநில கால்பந்தாட்ட சங்கத்தின் தலைவர் உயர் திரு டத்தோ அமாலுடேன் பின் முகமது இஸ்மாயில் தலைவர், கால்பந்து தலைவர். அடுத்து வந்துட்டு டத்தோ M கார்த்து. கால்பந்து என்றால் பேராக் மாநிலத்தில் டத்தோ கார்த்துவை தெரியாதவங்க இருக்க முடியாது. அதில் ஜம்பவான் மற்றும் இங்கு வந்திருக்கும் தலைமை ஆசிரியர் மன்றத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் உதவியாளர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள். இந்த கால்பந்தாட்டம் வந்துட்டு வருடம் நடக்கும் ஒரு போட்டி. இது வந்து மாநில ரீதியில் ஏற்பாடு செய்கிற ஒரு போட்டி. ஏற்பாடு செய்கிற சங்கம் வந்துட்டு பசாத்தான் போலா செப்பாக் இந்தியா நகரி பேரா. இது வந்து 18வது ஆண்டாக இதை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. முன்பெல்லாம் வந்துட்டு அவங்க சொந்தமாக காசு வசூல் பண்ணி செய்வாங்க. ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அவங்களுக்கு. இவ்வளவு ஆதரவு வழங்கப்பட்டும் பள்ளிகள் பங்கேற்க தவறினால் எதிர்காலத்தில் மக்கள் பணத்தை பயன்படுத்தி இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்துவதன் அவசியத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் கூறினார். அதேவேளை அனைத்து தலைமை ஆசிரியர்களையும் குற்றம் சாட்டவில்லை என்றும் மாணவர்களை ஊக்குவித்து அடிகளை அனுப்பிய பள்ளிகளுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் அவர் பாராட்டி தெரிவித்தார். நடத்தப்பட்ட இப்போட்டிக்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் பேரா இந்த கால்பந்து சங்க தலைவர் டத்தோ அமாலுடன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.
ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.